அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, கேர் அண்டு சுதந்திரம். நான் முழுமையாக ஒருவரை நான் உதவி செய்து கேர் செய்ய வேண்டும் என்கின்ற வருகிறது. ஆனால் அவர்களுக்கு முழுமையான சுதந்திரத்தையும் தர வேண்டி வருகிறது. இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ முதல்ல இந்த கேள்வியே எங்கேருந்து வருதுன்னா, பற்றுல இருந்து வர்ற மாதிரி தெரியுது. ஸோ கேர் அப்படின்னா என்னன்னா, சுதந்திரத்தை கொடுப்பது தான் கேரு. ரெண்டு, சுதந்திரமாக இருந்து சுதந்திரத்தை கொடுப்பது அதுதான் கேர். தனியா கேருன்னு ஒண்ணு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் கேருங்கிற பேர்ல அவர்களை நான் காக்கிறேன், அவர்களை நான் திருத்துகிறேன், அவர்களை நான் மோல்டு செய்கிறேன், அவர்களை நான் மேம்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம இங்க இல்ல. ஏன்னா என்னை கேர் செய்து கொண்டிருக்கிறது பஞ்சபூதம். 24 மணி நேரம் மூச்சு காத்து என்னை கேர் செய்து கொண்டிருக்கிறது. சூரியன் என்னை கேர் படி பஞ்சபூதங்களும் பரபிரமும் முழுக்க முழுக்க என்னை கேர் செய்து கொண்டிருக்கின்றன. நான் சாப்பிடுறேன், அது ஜீர்ணிச்சு மலம் போற வரைக்கும் அது கேர் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நானே இன்னொருத்தரோட கேர்ல தானே இருக்கிறேன். அப்ப நான் போய் யாரை போய் கேர் எடுக்கிறேன்? என்னை யார் கேர் எடுக்கிறார்களோ அவர்களை அவர் கேர் எடுப்பார். அப்போ உலகம் பூராவும் ஒருத்தன் சூப்பரா கேர் எடுத்துட்டு இருக்கான். அப்போ இதுல நான் போய் கேர் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் அவசியமே அற்றது. ஆனா ரோல் என்னன்னு பார்க்கும்போது, நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு சுதந்திரம் தர வேண்டும். அவர் சுதந்திரத்தை தலையிட எனக்கு உரிமையே இல்லை. சரி, நான் சுதந்திரமாக இருப்பது என்னன்னா, மனதளவுல சுதந்திரம்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், மனசுல ஒரு இப்படி இப்படி இருக்காங்களே, கஷ்டப்படுவாங்களே, நாளைக்கு தப்பு பண்றாங்களே, இது தப்பு ரைட்டு அப்படிங்கிறது இல்லை. நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும், நான் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். இது மென்டலி. பிசிக்கலின்னு வேற இருக்கு. அவர் தண்ணி அடிக்கிறார், அவர் சிகரெட் அடிக்கிறார் அப்படின்னா, அவர் பணம் கேட்டா அவர் சுதந்திரத்தை கெடுக்க மாட்டேன்ட்டு நான் பணம் தந்துட்டேன்னா, பணம் தருவது என் சுதந்திரத்தை கெடுக்குது. அப்ப என் சுதந்திரத்தை காக்க வேண்டும். இப்ப இதுக்கெல்லாம் நான் பணம் தர முடியாது. எனக்கு கண்ணன் பணம் கொடுத்தது இந்தந்த விஷயங்களுக்குலாம் எனக்கு பணம் கொடுத்துருக்கான், இந்தந்த விஷயங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான், கொடுத்தவன் சொல்லிட்டான். ஆதலால் இதற்கெல்லாம் பணம் தர முடியாது. அது அவன் கேர்டேக்கரா இருந்தாலும் சரி, மூன்றாவது ஆளாக இருந்தாலும் சரி, அஞ்சாவதாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இது என் சுதந்திரத்தை பறிப்பது. ஆதலால் இதற்கு என் சுதந்திரத்தை விட்டு கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால நான் பணம் தர முடியாது. நீ சம்பாதிச்சு நீ சிகரெட் அடிச்சுக்கோ, தண்ணி அடிச்சுக்கோ, அது என்ன வேணா பண்ணிக்கோ. நான் உனக்கு என்ன கேர் எடுக்கணுமோ அந்த கேர் நான் தந்துடுவேன். இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்க்குலாம் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் அப்படிங்கிறது தான் அங்க என் சுதந்திரத்தை பாதிக்காம, பிசிக்கலி என் சுதந்திரத்தையும் மென்டலி என் சுதந்திரத்தையும் பாதிக்காமல் இருக்க வேண்டும். அடுத்து அவர்கள் சுதந்திரத்தில் தலையிட நமக்கு உரிமை இல்லை. இதுல சரண்டர் ஆகி இருந்தாலும், ஒரு குரு இருக்கிறார், குருட்ட போய் நான் ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னா, அந்த குரு என் சுதந்திரத்தை பறிக்க மாட்டான். அதுக்குதான் 4 யோகம் கொடுத்துருக்கான். அப்போ அவர் என்னை புரிந்து கொண்டு, என் தன்மையை புரிந்து கொண்டு, என் சுதர்மத்தை புரிந்து கொண்டு, என் இயல்பை புரிந்து கொண்டு, என் குணத்தை புரிந்து கொண்டு, நீ இப்படி இப்படி செஞ்சுட்டு வா அப்படின்னா சொல்லுவான். அப்ப என் சுதந்திரத்தை அவர் இஷ்டத்துக்கெல்லாம் செய்ய சொல்ல மாட்டார் அங்கேயும். அப்ப எனக்கு இது சரின்னு படுது, இதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அதுக்குதான் ஒவ்வொரு சிஷ்யனுக்கும் ஒவ்வொரு வழிமுறை தரப்படுகிறது. ஒருத்தனுக்கு கர்மயோகம் பண்ணு, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் சேவை செய். ஏப்பா நீ என் நேரம் பாட்டு பாடு, சரண்டர்ல இரு போதும். இவர் ஞான யோகத்துல இரு, எல்லாம் மாயைன்ட்டு போயிட்டே இரு. இல்லைன்னா நீ உட்காரு, தியானத்துல உட்காரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், மலை மீறி ஏறி உட்காந்து தியானத்துல உட்காரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அதுதான் அவனுக்கு சுதந்திரம். சரண்டர்ல இருக்கிறவனை கொண்டு போய் கர்மயோகத்தை பண்ண சொல்லி, கர்மயோகத்துல இருக்கிறவனை கொண்டு போய் தியான யோகத்தை பண்ண சொன்னோம்னா அவன் சுதந்திரத்தை கெடுக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப சரண்டர்ல இருக்கிறவனுக்கு அந்த கைடு பண்ண நிலையில் வரும்போதும் அந்த கைடன்ஸே அவன் தன்மைக்கு ஏற்றவாறு அவன் சுதந்திரத்தை பாதிக்காமல், அவன் சுதர்மத்திலே அந்த விருப்ப வெறுப்பு இல்லாமல் பண்ணிக்கோன்னு அவர் சரண்டர்ல இருக்கும்போது இந்த கைடன்ஸ் அப்படிங்கிற வேலை நமக்கு எக்ஸ்ட்ரா வருது. சப்போஸ் அவர் சரண்டர்ல இல்லை, அவர் தெளிவா இருக்கிறாரு, நான் பண்றதுல சரியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா, அந்த கைடன்ஸு அப்படின்னு நைமித்திய கர்மம் நமக்கு வரல. அப்ப அது காமிய கர்மம் ஆயிரும். அவன் சுதந்திரம், அதாவது சரண்டர் ஆகாம நான் கைட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ அங்கே கைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ முழு சுதந்திரம் கொடுத்துடணும். இதுல எதுவுமே தவறு கிடையாது இல்லையா? ஸோ எப்படி போகும்? ஒண்ணு அடிபட்டு திருந்துவான்,
இல்ல டைரக்டா திருந்த போறான். அது அது பார்த்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ இயற்கை எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கு. பிளஸ் அவனுடைய கர்மான்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து சூப்பரா பார்த்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு லா ஆஃப் கர்மான்னு பரபிரம்மன் ஏன் போட்டான்? அவன் வந்து இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலையே. முழு சுதந்திரம். என்ன வேணா பண்ணிக்கோ. நான் பஞ்சபூதங்கள் சூரியன், நம்ம சூரியனாக நம்ம கடவுள்னா யாருக்கு தெரியுது? பஞ்சபூதங்கள் எடுத்துக்கிறோம். புவியீர்ப்பு விசை எடுத்துக்கிறோம். அது அன்கண்டிஷனா அன்லிமிட்டடா லவ். அது தன் இயல்புல தன் இயற்கையில இருந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான கண்டிஷனும் இப்போ முழு சுதந்திரத்தை கொடுத்து விடுகிறது. அப்ப முழு சுதந்திரம் கொடுத்தும் நம்ம எங்கேயோ வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம்னா அது லா ஆஃப் கர்மான்னு ஒரு விதி இருக்கு. அவன் பண்ணுவது அவனுக்கு தான் வரப்போகுது. அவனால் யாரும் கெட முடியாது. அவனால் யாரும் நல்லவனாக முடியாது. ஸோ அவன் செய்யும் செயல் அவனை சார்ந்தது. அது என்ன ஆகுனா ஒரு மலையை பின்னுது சூப்பரா. சிஸ்டம் சூப்பரா இருக்கு. ஒரு வலையை பின்னும். கடைசியில் அவன் மாட்டிக்கிடுவான். மாட்டி ஐயையோ அம்மான்னு அதை விட்டு வெளியே வந்துருவான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் சூப்பராக இருக்கும்போது அவன் அந்த சிஸ்டம் ஒரு ஒரு வழியை அவனுக்கு கொண்டு போகுது. அது ஒரு வழியாக உணர்த்தி அவனை கொண்டு வந்து சேர்க்க போகுது. எல்லோருக்கும் அப்படிதான் நடக்குது. ஸோ முழு சுதந்திரத்தை கொடுத்து விடுகின்றான். எந்த அளவுக்கு சுதந்திரத்தை கண்ணன் தருகிறான்? அப்போ அவள் கையை பிடித்து கொண்டு சேலைய இழுக்கிறாங்க. ஆனா அவ சரண்டர் ஆகல. கையை பிடித்து கொண்டு கண்ணா கண்ணான்னு அலர்னாலும் அவருக்கு அங்க ரோல் இல்ல. முழு சுதந்திரம் கொடுத்துடுறாரு. நீ கையை பிடிச்சுக்கோமா, உன் சுதந்திரத்துக்குள்ள நான் தலையிட விரும்பல. அப்ப ஃபுல்லா சரண்டர் ஆகும்போது அந்த கைடன்ஸ் கிடைக்குது. துரியோதனன் அதர்மத்துக்கு எதிராக போர் புரிவதற்காக வர்றான். எதை கேட்க? அந்த படையை கேட்க. கண்ணனையும் கேட்க வருகிறான், படையையும் கேட்க வருகிறான். எதற்கு? அதர்மத்துக்கு போற. கண்ணனுக்கு தெரியும் இல்லையா அதர்மத்துக்கு கூப்பிடுகிறான் என்று. ஆனா கண்ணன் முழு படையும் கொடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சுதந்திரத்துல தலையிடல. ஆனா கண்ணன் படம் கொடுக்கறதுனால அவன் சுதந்திரம் பாதிக்கல. அதனால கொடுத்தான். ஸோ அதனால வந்து அங்க படையே கொடுத்துட்டான் துரியோதனன்ட்ட. இவன் இந்த சைடு வந்துட்டான். ஸோ இவனுக்கு அது அட்வான்டேஜா தான் தெரியுது. ஸோ அதனால வந்து அவன் சுதந்திரத்தை பாதிக்கல. துரியோதன சுதந்திரத்தை பறிக்கல. அவன் கேட்டதை கொடுத்தான். ஆனா ஏன் கொடுக்குறான்? சிஸ்டம் பக்காவா இருக்கு. அவனை எங்க கொண்டு போய் எங்க அடிச்சு எங்க வீழ்த்தி எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது சிஸ்டத்துக்கு நல்லா தெரியும். இதுல நம்ம ஏன் புதுசா வந்து அவனை கேர் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வரணும். கேர் அப்படின்னு நான் என்ன என்ன நான் சுதந்திரமா இருப்பது என்னுடைய கேரு. அடுத்தவனுக்கு சுதந்திரத்தை கொடுப்பது என்னுடைய கேரு. அவன் சொன்ன அந்த சிஸ்டத்தை மதிப்பது கேரு. அப்படிங்கிற அந்த ஃபீல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முழுமையான சுதந்திரத்தை கொடுத்துடணும். இதுல இந்த கேருங்கிறதுல எங்க ஒரு இடத்துல டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா, இப்போ ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் திருடனுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுக்கணும், கேரு எடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பிரச்சனையே இல்லை. அவனை அடிச்சு துவைச்சு ஜெயிலுக்குள்ள போடுறதுதான் அவனுக்கு எடுத்த கேரு. அப்ப அங்க அவன் சுதந்திரம் பாதிக்குதே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்க அவர் சுதந்திரம் பாதித்து விடும். அப்ப அவர் ரோல் அவர் பண்ணி ஆகணும். அவர் ரோலுக்கு இடைஞ்சலா இருக்கு. அவருக்கு வந்து இடம் இல்லை. இந்த ஏரியாவை நான் வந்து அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எனக்கான அந்த ரோல். அதற்கு எதிராக யார் வந்தாலும் அதை தடுப்பது என்னுடைய ரோல். ஸோ என் ரோலை நான் செம்மையா பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுல அவன் சுதந்திரம் பாதிக்கிறதுங்கிறது அது இம்மெட்டீரியல். இப்ப நாம வந்து என் சுதந்திரத்தில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நான் எனக்காக ஒரு காரியம் செய்தால் அடுத்த சுதந்திரம் பாதிச்சா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதுல. அதுதான் இங்க மேட்ரு. இப்ப நான் என் சுதந்திரத்துல முழுமையாக விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த போலீஸ்காரர் அவருடைய அந்த டியூட்டியை அவர் பண்ணுவார். அதுல அடுத்தவங்க சுதந்திரம் பாதிக்கலாம். அது அது அதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா பர்டிகுலரா அவர் சுதந்திரத்துல போய் அவர் பதிக்கல. கேர் எடுக்கணும் அப்படின்னு போயிட்டு அவர் ரோல் அவர் பண்ணிட்டு இருக்கார். அந்த ரோலோட விளைவு அது அடுத்தவன சுதந்திரம் பாதிச்சா அது பிரச்சனை இல்லை. சூரியன் முழு சுதந்திரத்தை தருகிறான் என்று தான் சொல்றோம். ஆனா இந்த கோடை காலத்தில் வெப்பத்தில் சுதந்திரத்தை பறிக்கிறான் என்று சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா என்னால இப்ப வெளியே போக முடியல, அப்படி வெயில் அடிக்குது. அப்ப என்னால வெளியே போக முடியலப்பா, என்னால நிம்மதியா தூங்க முடியலப்பா, சூரியன் என் சுதந்திரத்தை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதன் அதன் இயல்பில் சுதந்திரமாக விருப்பு வெறுப்பு இல்லாமல் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது முழு சுதந்திரத்தை கொடுக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் என்னுடைய அந்த இயலாமை, அறியாமை சுதந்திரம் பாதிக்கிறதே ஒழிய இது சூரியன் என் சுதந்திரத்தை பாதிக்கிறதாக சொல்லக்கூடாது. அப்படின்னா என் டியூட்டியை எனக்கான ஒரு டியூட்டின்னு உனக்கு இருக்கு.
எனக்கான ஒரு தன்மை இருக்கு. நான் சொல்லுவது என் இயற்கை, நான் சொல்லுவது அப்படின்னா கேட்கிறவங்களுக்கு நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். கேட்கும்போது சில பேருக்கு பிடிக்காம போகலாம், சில பேருக்கு அது கஷ்டமா போயிடலாம், சில பேருக்கு அது புரியலாம். அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் அவர் சுதந்திரத்தை நான் பாதித்து விட்டேனா என்று சொல்லக்கூடாது. நான் என் முழுமையான விருப்ப வெறுப்பு இல்லாமல் என் சுதந்திரத்தில் என் வேலையை, என் கடமையை நான் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதன் விளைவாக அவர்களின் சுதந்திரத்தை பாதிக்குதா பாதிக்கலையா அப்படிங்கிறத நம்ம கணக்கிலேயே எடுக்க வேண்டாம். எனக்கு ரோல் இல்லாத இடத்துல அவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் நேரத்துல இல்ல அவர் சரண்டரே ஆனாலும் எனக்கு ரோல் வந்தாலும் அந்த கைடன்ஸ் அவர்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து அந்த வழியில் அவர்கள் வர வேண்டும் என்று நினைப்பதுதான் ஞானமே ஒழிய நான் நினைத்தபடி இது சரி இது தவறுன்னு எங்கேயுமே இல்லையே. அந்த ஞானத்துல பார்க்கும்போது மாயையில பார்க்கும்போது சரி தவறுன்னு ஒன்றும் இல்லை. அப்ப எனக்கு ரோல் இல்லை, ரோல் இல்லைன்னா ரசிச்சுட்டு தான் நான் போகணும். ரோல் இருக்கும்போது அந்த ரோலை மட்டும்தான் நான் பண்ணணும். ஸோ இதுல கேர் அப்படிங்கிற அந்த வேர்டு அவசியமற்றதாகி விடுகிறது. ஸோ அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பதுதான் கேரு, நான் சுதந்திரமா இருப்பது தான் என்னுடைய கேரு. இந்த இரண்டையும் சரியாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா சரியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் மேனேஜர் இருக்கிறாரு, லோன் கேட்குறான், தரல. ஏன்னா ப்ராஜெக்ட் சரியில்லை, லோன் தரல. அவன் ரோல் அவன் பண்ணிட்டு இருக்கான். லோன் தரல என்னன்னு என் சுதந்திரத்தை பதிச்சிட்டாரு. அவள் எனக்கு பணம் தராதனால நான் கஷ்டப்படுறேன், என் சுதந்திரம் போச்சுன்னு அவன் சொன்னா அது கணக்கில் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது. அவர் டியூட்டியே விருப்ப வெறுப்பு இல்லாம தெளிவா அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இதுல அவன் சுதந்திரத்துல அவரை தலையிடவே இல்லை. அவர் டியூட்டி அவர் பண்ணும்போது அதோடைய ரெஃப்ளெக்ஷனாக அவனுக்கு ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தா அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப என் டியூட்டியை நான் செம்மையாக செய்ய வேண்டும். என் டியூட்டி என்ன? என் சுதந்திரத்தை பாதுகாப்பது, அடுத்தவனுக்கு சுதந்திரத்தை தருவது, என் இயல்பில் நான் அனைவரிடம் சமமாக பாவித்து அனைத்திடனும் அன்பை காட்டுவது, சரணடைந்தவருக்கு அவர்கள் இயல்புக்கு ஏற்ற மாதிரி நான் அவர்களுக்கு கைட் செய்து செல்வது. இந்த டியூட்டில நம்ம தெளிவா இருந்துட்டோம்னா இந்த கேள்வி எளிதா புரியும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.